ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கட்லெட்டு, மோமோஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுக்கெல்லாம் தொட்டு திங்கிற சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் 2 கிளாஸுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நீங்கள் எவ்வளோ சாஸ் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3 தக்காளி எடுத்துருக்கிறேன். 3 தக்காளியை இந்த மாதிரி 4ஆக வெட்டியிருக்கிறேன். அதுலேயே பூண்டு, 3 வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா வெந்துடணும். அதுக்கப்புறம் தக்காளியில் உள்ள தோலெல்லாம் தனியாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் அந்த தக்காளி, பூண்டு, இந்த 3 வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு மெயினே அந்த தக்காளி தோலை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயோடு சேர்ந்து பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. நான் நறுக்கி போட்டுக்கேன்ல, அதை விட குட்டியாக நறுக்குனாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சா அந்த டொமேட்டோ பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 பிஞ்சு சுகர், சர்க்கரை இதை ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூனுக்கு சோயா சாஸ் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்தால் அந்த எண்ணெய் மேலே தெரியுமா? அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த டொமேட்டோ சட்னி சூப்பராக இருக்கும். கட்லெட்டுக்கு, மோமோஸ்க்கு, வடைக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே தொட்டு திங்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.